வெல்கம் பேக் டு மை கண்ட்ரோல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா என்னோட வாழ்க்கையில வந்து வராதே வராது அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் ஸோ அந்த விஷயத்துல ஒன்று வந்து என்னோட அரியர்ஸ் கிளியர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது வரவே வர மாட்டேங்குது. இன்னொன்று சப்பாத்தியே போட தெரிய மாட்டேங்குது. எல்லாத்துக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரியலப்பா, எனக்கு தெரியல. எல்லா எல்லா இன்க்ரீடியன்ஸுமே எடுத்து வச்சுட்டேன். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம், சப்பாத்தி தான் ரெடி பண்ண போகிறோம். ட்ரை பண்ணுறோம். ஸோ எல்லாமே பண்ணியாச்சு. ஸோ வந்து அடுத்து வந்து வாட்டர் மட்டும் ஊற்றினா போதும். கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக ஊற்றினாலே போதும் தான் சொன்னாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுவோம். நமக்கு என்ன அவசர வேலை எதுவும் இருக்கா? இன்னைக்கு இந்த வேலையை முடிச்சதா எனக்கு பாதி வேலை முடிஞ்சிச்சு. பாதி வேலைனா கற்றுக்கிறது. தாத்தா தருகிறது தாத்தா தருகிறது தாத்தா தருகிறது தாத்தா தருகிறது தாத்தா தருகிறது தாத்தா தருகிறது. பார்த்தீங்கன்னா இந்த நிலைமைக்கு வந்துருச்சு. ஸோ இந்த நிலைமைனா என்ன நிலைமைனா உருண்டை நிலைமைக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் கேட்போம்ல ஊன்னு கேட்பீங்க, அந்த மாதிரி கேட்க வேண்டியதுதான். வகையில் தேய்ச்சிட்டு தான் இருக்கீங்க இப்போ பாதி. இது கொஞ்சம் பெரிய சப்பாத்தி, வேறு ஒன்றும் இல்லை. இது வந்து ஆப்பிரிக்கனில் போடுவாங்க. இது கொஞ்சம் ஆப்பிரிக்கன் சப்பாத்தி. ஸோ அப்படிதான் இருக்கும். அமெரிக்கன் சப்பாத்தி இனிமேல் தான் போட போகிறேன். கேஸ் அடுப்பு ஆன் பண்ண வேண்டியதான். இந்த கேஸ் அடுப்பை பற்ற வைக்கிறதுல எனக்கு ரொம்ப பயம்தான். என்ன ஒட்டுது. அவ்வளோதாங்க, ஈஸியானவே. அது ஹோட்டல் எப்படிதான் முடித்த போடுவானே தெரியாது. ரப்பர் பேண்ட் எடுத்து போடுவானே தெரியாது. இருக்கிற கோவத்தம் நான் கண்டிப்பாக பிரிக்கவே கூடாது, சாப்பிடவே கூடாது. அந்த மாதிரி பிரிக்கவே எனக்கு அரை மணி ஆச்சு. பிரிச்சு நான் ஊற்றி அதை சாப்பிட்டு அது விதையுமே விடிஞ்சிடும். என்ன ரெண்டு ஒரே குழம்பு மாதிரி இருக்கு. ஸோ சப்பாத்தி நம்ம போட்டாச்சு. அந்த சப்பாத்தி எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்ப்போம். போட்ட சப்பாத்தியை இந்த குருமாவில் தொட்டு சாப்பிட்டாதான் வேற லெவல். காய் பண்ணுறோம்.